இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு கார சட்னி ரெசிபி தான் வந்து பண்ண போகிறோம். பூண்டு வச்சு பண்ணக்கூடிய இந்த கார சட்னி இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். பூண்டு தோலெல்லாம் நீக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எண்ணெயில் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு இந்த பூண்டை வந்து நம்ம வதக்கணும். கார சட்னி செய்கிறதுக்கு இந்த பூண்டை அப்படியே பச்சையாக அரைச்சி நம்ம எண்ணெயில் தாளித்தா கூட டேஸ்ட் வந்து அந்தளவு இருக்காது. இது மாதிரி கொஞ்சம் நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு கார சட்னி செய்கிறப்போ இந்த பூண்டோட அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் பெரிய வெங்காயம் தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி பூண்டு எடுத்தது அளவுக்கே வந்து வெங்காயமும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கனாலும் எவ்வளோ அளவு பூண்டு எடுத்தீங்களோ அந்த அளவுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் எதில் இந்த கார சட்னி செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்ல மிதமான தீயில் இந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் அதே பவுல்லையே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கார சட்னி செய்யும் போது கொஞ்சம் தக்காளியும் சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு காரமும் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம சேர்த்த அந்த பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு சுருங்க வதங்கினதும் இதில் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4-5 வரமிளகா வந்து சேர்த்துருக்கேன். இது காரம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் தக்காளியும் சேர்த்து இந்த கார சட்னி செய்கிறேன். நம்ம தக்காளி சேர்க்கறதுனாலையும் கடைசியாக வெல்லம் சேர்க்கறதுனாலையும் இந்த காரம் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணிடும், சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போது வத்தலையும் சேர்த்து நல்ல மிதமான தீயிலேயே இது எல்லாத்தையும் வதக்கி நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது அதே கடாயிலேயே நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம இதில் வந்து தாளிக்க போகிறோம். கடுகு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லெண்ணெயில் மிதமான தீயில் நம்ம அரைச்ச இந்த விழுதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டே வரும்போது நம்ம சேர்க்கும் போது இது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். இது நல்ல சுருங்க அந்த எண்ணெயிலேயே வதங்கும் போது இது நம்மளுக்கு நல்ல ரெட் கலரில் மாறிடும். ஏற்கனவே நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாமே வதக்கிட்டு தான் சேர்த்துருக்கோம். அதனால் இது வந்து வதங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஈஸியாக வந்து நம்மளுக்கு கலர் மாறி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுருங்கி வந்துடும். இந்த சட்னி வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு கலர் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் மிதமான தீயில் வச்சா போதும். நம்ம சேர்த்த அந்த நல்லெண்ணெயிலேயே இந்த சட்னி வந்து நல்லா வெந்து ரெடி ஆயிரும். இடையிடையே சட்னியை வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு கலர் மாறினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மட்டும் வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம கடைசியாக அந்த மாதிரி கொஞ்சம் வெல்லம் சேர்க்குறப்போ நம்மளுக்கு இது காரத்தை வந்து பேலன்ஸ் பண்ணும். அப்போ தான் அந்த மாதிரி கார சட்னியெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்ப காரமாக தெரியாது, காரத்தோட லைட்டாக இனிப்பு சுவையோடு இருக்கும். இந்த கார சட்னி இட்லி, கல் தோசை, ரோஸ்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த கார சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.